ஹாய் ஹலோ வெல்கம் டு இனியா சாரி ஹண்ட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்குறது இந்த வீடியோ. இதோட நெக் போர்ஷன் ஆல்ரெடி நான் என்னுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 2 லைனில் ஜரியில் 2 லைன் நான் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறேன். நம்ம எப்பொழுதுமே ஒரு ப்ளவுஸு நெக்கோ ஸ்லீவோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2லேருந்து ஒரு 4 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் தைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 லைன் ப்ளவுஸ் கலர்லேயே சில்க் த்ரெட்டில் எடுத்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறேன். அடுத்த லைனில் ஷுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்குறேன். 2 பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். 3-4 ஸ்டிச் பண்ணாதீங்க. 3-4 ஸ்டிச் பண்ணால் இப்போ உங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஆனால் எடுத்துகிட்டு வெளில பார்க்கும்போது ரொம்ப நெளிஞ்சு பார்க்கவே நல்லா இருக்காது. நம்ம கஷ்டப்பட்டு போட்டது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். 2 பீடாக இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். அது மாதிரி நம்ம கொடுக்குற லைன் ஸ்ட்ரெயிட்டாக தான் போடுறோமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து கரெக்டாக போடுங்க. லைட்டாக கோணலாக போனாலுமே ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன்ஸ் அதே மாதிரி கிராஸாக போயிட்டே இருக்கும். இப்போ அடுத்த லைனில் நான் 4 mm ரவுண்ட் பீட் டல் கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும். 2-3 மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணாக்கா நல்லா இருக்காது. ஒரு பீடாக ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ அடுத்ததாக 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3வது லைனில் ஷுகர் பீட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதே மாதிரி 2 பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படியே 2 பீடாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த 3 லைன் எப்படி இருக்குதுன்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட ஆக்சுவல் டிசைனுக்கு வந்தாச்சு. என்னுடைய கஸ்டமர் செக்குடு பேட்டர்னில் தான் கேட்டிருக்கிறாங்க. 1 இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சில் ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி அதை நான் ப்ளவுஸ் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். கீழே மேலே ஷுகர் பீட்ஸில் ஒரு ஷுகர் பீடாக தான் நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். 2 பண்ணலாம். ஆனால் 3-4 பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இது நம்ம சிங்கிள் லைனில் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதனால் 3-4 அது மாதிரிலாம் பண்ணாக்கா நெளிஞ்சு நல்லா இருக்காது. நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போட்டது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். நம்மளுடைய கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. நான் என்னோடய கஸ்டமருக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஜூமிங்கில் காமிச்சிருக்கேன், நல்லா பாருங்கள். ஒரு பீடாக இப்போ மேலேருந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக இந்த செக்குடு டிசைன் பேட்டர்ன் ஃபுல்லாக முடிச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ செக்குடுக்குள்ளே போட வேண்டிய டிசைன் நம்ம போட போகிறோம். ஒரு 4 mm ரவுண்ட் பீட் டல் கோல்டில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அடுத்து நீடில் ஷுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக. எடுத்துகிட்டு இப்போ இந்த ரவுண்ட் பீடு ஃபுல்லாக சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி 2 பீடாக தான், நல்லா பாருங்கள். 2 பீடாக ஸ்டிச் பண்ணி 2 ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஒரு எண்டு நாட் போட்டுக்கணும். இப்போது எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது இந்த 4 mm பீடுக்கு நடு சென்டர்லேருந்துட்டு இங்கே கீழேருந்து மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு ஷுகர் பீட், அப்புறம் ஒரு 3 mm டல் கோல்டில் ஒரு 3 mm பீடு எடுத்து அங்கே ஒரு சின்னதாக ஒரு எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். எண்ட் நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் நீடில்
3mm பீட்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த 4mm பீட் இருக்கு இல்லையா, ரவுண்ட் பீட், அதுக்கு நடுவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஒரு 3mm பீடாக ஒன்று ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு மொத்தம் இந்த ஹாஃப் சர்க்கிளில் வர்றதுக்கு 6 3mm பீட் வந்து தேவைப்பட்டுச்சு. அங்கே ஒரு எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு இப்போது இதுக்கு இந்த 6 3mm பீடுக்கு நான் சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி திரும்ப ஒரு சுகர் பீட், ஒரு 3mm பீடு எடுத்து அங்கே ஒரு எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்படியே நான் ஒவ்வொரு செக்குடுக்கும் ஒரு இது பார்க்குறதுக்கு ஒரு இயரிங் மாதிரி இருக்குல்ல, ஒரு இதாக போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். முடித்ததும் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஒரு பிகினரால் கூட இந்த டிசைனை போட முடியும். ரொம்ப ஈஸியாகவும் பார்க்க நல்லா கிராண்டாகவும் இருக்குது இந்த ஸ்லீவ் டிசைன். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இது போல் இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பபாய்.